என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். நோ மேரேஜ், ஒன்லி லிவிங் டுகெதர். ஸ்ருதிஹாசன் அறிவிப்பு. தாயை போல மக, நூலை போல சேலை. அந்த மாதிரி அப்பா என்ன வழியில் போகிறாரோ அதே மாதிரி தான் மகளும் வழி போகிறாரு. கமலஹாசன் முதலில் மேல் நாட்டு மருமகள் என்ற ஏபி நாகராஜன் கதைத்திரைக்கு தேவசனம் எழுதி இயக்கிய படத்தில் நடித்தார். அதில் வாணி கணபதி கமலஹாசனின் ஜோடியாக நடித்தார். ஜோடியாக நடித்த வாணி கணபதியை கமலஹாசன் காதலித்தார். வாணி கணபதி பிராமண வகுப்பை சேர்ந்தவர். இதன் காரணமாக வாணி கணபதி குடும்பத்தினரும் கமலஹாசன் குடும்பத்தினரும் ஒன்றாக பேசி திருமணம் நடந்தது. வாணி கணபதி மும்பையை சேர்ந்தவர். எனவே மும்பையில் திருமணம் நடந்தது. இந்த திருமணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்து வாழ்த்தினார் அப்போதைய முதல்வர் புரட்சியாளர் எம்ஜிஆர். சில ஆண்டுகளுக்கு பிறகு வாணி கணபதியை விவாகரத்து செய்தார் கமலஹாசன். அப்போது அவர் மும்பையில் இந்தி படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். ஒரு படத்தில் சரிகாவுடன் ஜோடியா நடித்தார் கமலஹாசன். உடனே சரிகாவை காதலித்தார். சரிகாவையும் திருமணம் செய்து கொண்டார். சரிகா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்றாலும் இஸ்லாமியராக மாறி கமலஹாசன் அவரை திருமணம் செய்து கொண்டார். சரிகாவுக்குத்தான் 2 மகள் பிறந்தார்கள். ஸ்ருதிஹாசன், அனுஹாசன் 2 பேரும் கமலஹாசனுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் பிறந்தவர்கள். அதற்கு பிறகு ஸ்ருதிஹாசனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பிரிந்தார் கமலஹாசன். அதற்கு பிறகு சரிகா கமலஹாசனுடன் கமலஹாசனுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இருவரும் சேர்ந்து படங்கள் தயாரித்தார்கள். கமலஹாசனுக்கு காஸ்டியூம் டிசைனராகவும் பணிபுரிந்தார் சரிகா கமலஹாசன். தன்னுடைய படங்களில் சரிகாவுக்கு காஸ்டியூம் டிசைனர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்து அதற்கு தனி சம்பளமும் கொடுத்தார் கமலஹாசன். அதற்கு பிறகு சரிகாவுக்கும் கமலஹாசனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இருவரும் பிரிந்தார்கள். 2 குழந்தைகளுமே ஸ்ருதிஹாசனும் அனுஹாசனும் அம்மாவிடம் தான் இருந்தார்கள். ஆனாலும் அப்பாவை சென்னையில் பார்த்து விட்டு போவார்கள். அதற்கு பிறகு மார்பக புற்றுநோயுடன் வந்த கௌதமிக்கு அடைக்கலம் கொடுத்தார் கமலஹாசன். மார்பக புற்றுநோய்க்கு சென்னையில் தீவிர சிகிச்சை அளித்தார் கமலஹாசன். இந்த அடிப்படையில் கமலஹாசனுக்கும் கௌதமிக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. அப்போது கௌதமிக்கு ஒரு மகள் இருந்தார். ஆனாலும் மகள் இருப்பதை மறந்து கமலஹாசனுக்கு தன்னுடைய உடலை ஒப்படைத்தார் கௌதமி. இதனால் கௌதமியும் திருமணம் செய்து கொண்டார் கமலஹாசன். அதற்கு பிறகு திடீரென்று ஒரு சில ஆண்டுகள் கழித்து என்னுடைய மகளின் நலனுக்காக நான் கமலஹாசனிடமிருந்து பிரிகிறேன் என்று சொன்னார் கௌதமி. இருவருமே நண்பராக பிரிந்தார்கள். அதற்கு பிறகு பூஜா குமார் என்ற நடிகையுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார் கமலஹாசன். இப்போ யாருடன் கமலஹாசன் வாழ்கிறார் என்பதே நமக்கு தெரியாது. அது அவருடைய இஷ்டம். அக்கார்டிங் டு பாடி டிமாண்ட் அவர் யாருடன் வாழ்ந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். அது நமக்கு எந்தவித குறையும் நாம் கமலஹாசன் மீது சுமத்த முடியாது. அதே போல ஸ்ருதிஹாசன் ஆரம்பத்தில் சித்தார்த்துடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை ஹைதராபாத்தில் நடத்தினார். கமலஹாசன் கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு பிறகு தனுஷுடன் கொஞ்ச நாள் நெருங்கினார் ஸ்ருதிஹாசன். பிறகு ரஜினியும் கமலும் சேர்ந்து இருவருடைய காதலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து பிரிந்தார்கள். தனுஷுடன் காதல் எப்படிப்பட்டது? தன்மணியே தன்னை சுடும். தனுஷுடைய மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 3 என்ற படத்தை எடுத்தார். அந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடித்தார். அப்போ படத்திலேயே உதட்டோடு உதடு லிப்கிஸ் காட்சி வரும், நெருக்கமான காட்சிகள் வரும். தனுஷ் ஸ்ருதிஹாசனுடன் நெருக்கமான காட்சிகளை தன்னுடைய மனைவி இயக்கத்தில் நடித்தார். அப்போ ஒரு குளிர் விட்டு போகும்ல, சரி மனைவியே அப்படி என்று சொல்லி தனுஷும் ஸ்ருதிஹாசனும் படப்பிடிப்புக்கு வெளியே காதலை நிஜ வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். இருவரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினாங்க. இதனால் தன்னுடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது பாதகம் வந்து விடுமோ, ட்ராக் மாறி விடுமோ என்று நினைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசனிடம் ஃபோன் செஞ்சு இந்த மாதிரி விஷயம் என்பதை தெரிவித்தார். அதற்கு பிறகு ஸ்ருதிஹாசனிடம் கமலஹாசன் தனுஷோட இருக்கிற உறவை கட் பண்ணிடுமா, அவங்க அப்பா விரும்பலை என்று சொன்னார். இது நடந்தது உண்மை. அதற்கு பிறகுதான் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டார் ஸ்ருதிஹாசன். அதை சீரியஸாக ஒன்று எடுக்கல. சரி கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் அப்படின்னு தனுஷை கைவிட்டு விட்டார். அதற்கு பிறகு விஷால் வேண்டுமென்றே ஸ்ருதிஹாசனை தன்னுடைய ஜோடியாக போட்டார். விஷால் அதில் பெரிய கஜக்கோலர். அவருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் ஒட்டிக்கிச்சு. 2 பேரும் படத்தில் பாருங்கள், அந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக காட்சிகள்லாம் வரும். 2 பேரும் போட்டி அந்த குத்தாட்டெல்லாம் நல்லா போட்டுப்பாங்க. அப்போ விஷாலுடனும் சேர்ந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார் ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசனுக்கு இந்த இருவர் ஒருவர் புரிதல் இருந்தால், அறிதல் இருந்தால் எல்லாம் தப்பில்லை என்ற ரகத்தை சேர்ந்தவர் ஸ்ருதிஹாசன். ஒருவர் விருப்பப்பட்டால் நானும் விரும்பினேன், அவரும் விரும்பினார், முடிஞ்சது கதை. அவரும் விரும்பவில்லை, நானும் விரும்பினேன், கட் பண்ணிட்டோம். இப்படி ஒரு நல்ல கருத்துடையவர் ஸ்ருதிஹாசன். அந்த கருத்து அவருக்கு ஒப்புதலாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால்
அவர்கள் இருவரும் எதுவும் செய்தால் தப்பில்லை. ஏன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பிறகு அப்புறம் எதற்கு எல்லை வகுக்க வேண்டும் என்ற ஒரு பாலிசி கொண்டவர் ஸ்ருதிஹாசன். அதனால் அவர் அப்படி நடந்துக்கிட்டார். அதனால் அவருடைய வாழ்க்கையில் லிவிங் டுகெதர் என்பது பலருடன் அனுபவித்தது தான். இப்போ சமீபத்தில் சாந்தனுடன் இருக்கிறார் என்பது தான் முக்கியமான விஷயம். ஆக லிஸ்ட் எடுத்தோம்னாக்கா ஆரம்பத்தில் சித்தார்த், அதுக்கப்புறம் வெள்ளைக்காரர், அதுக்கப்புறம் தனுஷ், விஷால், இப்போ சாந்தனு என்று பட்டியல் நீட்டுக்கொண்டே போகும். அது அவர் விருப்பம், அதில் தலையிட நமக்கு உரிமை இல்லை. எனவே அவர் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பேன், இருவரும் விரும்பாவிட்டால் பிரிந்து விடுவோம் என்று சொல்கிறார் ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் அதற்கு பிறகு ஒரு வெளிநாட்டுக்காரரை திருமணம் செய்து கொள்வது என்று அப்பாவிடம் வந்து அறிமுகப்படுத்தினார். கௌதமி பட்டு சேலை, வெளிநாட்டுக்காரர் வேட்டி சட்டையுடன் திருமண கோலத்தில் காட்சியளித்தார்கள். அது திருமண நிச்சயார்த்தம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் திருமண நிச்சயார்த்தம் நடந்ததை தவிர திருமணம் நடைபெறவில்லை. இப்போது சாந்தனு என்ற இசைக்கலைஞருடன் ஸ்ருதிஹாசன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் எப்போது கல்யாணம் என்று கேட்டால், கல்யாணம் என்பது ஒரு சடங்கு தான். நானும் சாந்தனும் ஒருவரை ஒருவர் மனதளவில் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துவதில் தப்பில்லை. எப்போது இருவருக்குள் மன வேறுபாடு வருகிறது, கருத்து வேறுபாடு வருகிறது என்றால் அப்போது நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் சாந்தனுடன் என்று சொன்னார் ஸ்ருதிஹாசன். லிவிங் டுகெதர் என்பதை தடுப்பதற்கு சட்டம் ஏதும் இல்லை. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து வாழ்வதற்கு சட்டம் குறுக்கே நிற்கவில்லை. அந்த அடிப்படையில் சாந்தனு என்ற இசைக்கலைஞருடன் ஸ்ருதிஹாசன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் குறை சொல்லவில்லை, செய்தியாகத்தான் சொல்கிறோம். அதான் முக்கியமான விஷயம். அப்பாவும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார், மகளும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறார். கமலஹாசனும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார், ஸ்ருதிஹாசனும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார். இப்போ நீங்கள் கேட்குறது புரியுது. ஏப்பா லிவிங் டுகெதர் வாழ்க்கைங்கிறது ஏன் நீ வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். உங்கள் காதில் சரியாக விழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேனே தவிர லிவிங் டுகெதர் வாழ்க்கையை நான் தவறு என்று சொல்லவே இல்லை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.